அதிகாலை அவைக்கு தாய் மன்னர் பாதங்களை என்ற காவலன் இன்று போல நீ நல்லா தான் நான் நல்லா இருந்தேன், நான் நல்லா தான் நாடு நல்லா இருந்தேன், நாடு நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருந்தேன். கூடு காட்டி அது காலையில இருந்து எனக்கு முன்ன வர நான் என்ன சொல்ல போறேன். எங்க அப்பா செத்துட்டாங்க, எங்க அம்மாவும் செத்துட்டாங்க, எங்க ஆயாத்தான் என்ன தூக்கி வளர்த்துச்சு. பாவமே சாண காலத்துல என்ன தூக்கி வளர்த்துச்சு. நான் பேருங்க நடப்பேன், முதலம் பேருங்க நடப்பேன், என்ன வளர்த்துக்கிட்டு நானும் வாழ்ந்துட்டேன். எங்க அப்பங்காரு ஒரு காக்காணி இடமா விட்டு வச்சுருந்தாங்க, அதை தான் பயிர் வச்சு நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணுறது, நானே ஏறு ஓடுறது, நானே பயிர் வைக்கிறது, நானே சாப்பிட்றேன். அவனா பயிர் ஆனா அது என்ன பண்ணுறது, கூலியால வைக்கலான்னு பார்த்தா துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் நேராக போய் இறங்கி கையில் சேடை கிடலாம் ஓட்டிட்டு அண்டை வெட்டலான்னு வெட்டிக்கிட்டு இருந்தேன். எங்க ஆயா சாப்பாடு எடுத்துன்னு வந்துச்சு. சரி ஆயா சாப்பாடு எடுத்துன்னு வந்துச்சு, சரி சாப்பிடலான்னு புளிமத்தாளி போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டேன், பயிர் சாப்பிட்டேன், பழம் கட்சி சாப்பிட்டேன். எங்க ஆயா மடியில பார்த்து தூங்கிட்டேன். அண்டை வெட்டினேன், அந்த மம்சி தூக்கி விரட்டு மேலே வச்சு வந்துட்டேன். மணி 12 ஆச்சு. எங்க ஆயா சொல்லிட்டு பையா வெயில் சொரியில் காயுது, போய் அண்டை வெட்டு டக்குன்னு வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு போச்சு. நான் போய் மம்தி அடிக்கலான்னு போய் மம்தியில கை வச்சா மம்திக்கு சொரடிக்குது. ஐயா தாங்க முடியல, கை வைக்க முடியலங்க. ஆமாங்க, உடனே தூக்கி ஆஸ்பத்திரி போட்ட கவுர்மெண்ட் போய் டாக்டர் பாருங்க. அந்த பார்த்து எனக்கு என்ன மம்தி தூக்கின்னு வந்திருக்கேன். ஆனா பாய் மம்திக்கு ஜொரம் அடிக்கிறா, பாய் தொட்டு பாருங்க. தொட்டு பார்த்தா ஆமா சூடாதாங்க, செத்து அவளுக்கு 500 ரூபாய்க்கு இருக்குன்னு கவுர்மெண்ட் குத்துக்காயிரம். தெரியாது, சரி நான் 500 ரூபாய்க்கு இருக்குறேன் கொடுறான்னா வாங்கிக்கிறேன். வாங்கி நேரம் என்ன பண்ணேன், அந்த பஸ் ஸ்டாண்டு எதுக்கு ஒரு கடை இருக்கும், அங்கே போய் தாம்பூர் ஒன்று வாங்கிக்குவாங்க. கவர் வாங்கி வந்துட்டேன். வாங்கி வந்துட்டு சொன்னான், டேய் தோட்ட பக்கம் போய் அங்கே தர கிணறு ஒன்று இருக்குது, அங்கே போய் மம்தியில் ஒரு கவர் கட்டி அது உள்ள விட்டு 2 அடி இசுக்காங்க. சரி நான் கவர் கட்டி 2 முறை இசுங்க, அது தண்ணியில் போய் வந்து சில்லுன்னு இருக்குது. ஆஹா ஜுரம் விட்டு போச்சு மம்திக்கு அப்படின்னு எடுத்துன்னு வந்து டாக்டர் சூப்பர் டாக்டர் கைராசி வந்து ராசி எது இருந்தாலும் வீட்டுல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஓட்டு போய் பார்த்தா எங்க ஆயாக்கு ஜுரம் போச்சு. வயசான காலம் என்ன பண்ணுவேன், கையில அடிச்சா நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போட்டேன். சின்னாட அந்த வாசல் பண்ண அப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு. அதான் டாக்டர் மாட்டேன் என்ன பண்ணிட்டான், ஊசியா போட்டான் இல்ல வேற எதனா வச்சு பார்த்தானா ஒன்றும் கிடையாது. சரி அந்த ஆள் பண்ணது நம்ம பண்ணுன்னு சொல்லிட்டு ஏறினேன். அவன் கவுரு ஒன்று தாம்பூர் எடுத்துட்டு வந்தேன். எங்க ஆயா கூட்டு கூட தோட்ட பக்கம் வந்துட்டேன். அங்கே தரக்கான ஒடிச்சு எங்க ஆயா கவுர்ல காலில் கவுரு கட்டிட்டு நான் ஒரு மொனை பிடிச்சிங்க எங்க ஆயத்துக்கு உள்ள போட்டேன். ஆமா உள்ள போட்டு கட்டி விட்டு வந்துக்கிறேன். போனா என்ன கட்டி ஜுரம் போயிடுச்சா இது போகணும் கட்டி விட்டு ஜுரம் அடிக்கல. வேற சாப்பிட்டு பார்த்துங்க ஏது பார்த்தாலாம் கனவு. அந்த கனவுல என் ஆயா வந்து யாத்திரமா ஆயா வாசல் அதிகமா சொல்லிவிட்டேன். சாப்பிட்டு கேள்வி ஒரு கருணாக இருந்தா ஆமா ஆமா கண்ட பெண்களை கற்பழிப்பது, பல கோயில்களை கொள்ளையடிப்பது, பல துன்பங்களை விளைவித்திருந்தார். ஏழை மக்களாக வந்து சேர்ந்தார்கள். இவன் இந்த நாட்டு நாடை கட்டிவிட மக்கள் அவனை கருமொழி சமையலை குத்தி நாட்டு விட்டு கருணாக இந்த நாட்டை விட்டு ஒழிந்து கற்பம் என்று ஒரு வெளிமணந்து 2 பிள்ளைகளை பெற்ற தாய் கனிமொழி கவியரசு என்று செல்வனை பெற்ற தாய் அந்த குழந்தை வளர்ப்பதற்காக கற்பம் என்று ஒரு வெளிமணந்து அவளவனை இருக்கு செல்வங்களை கண்ணை வெளிநாடு சென்ற பிறகு வந்து வந்திருக்கிறார். சரி எனது மனைவி இருக்கிற சீக்கிரம்
மகன்ற பேர் பட்டு மகாராணி மகாராணிடா உன்னை கும்பிடுறோம் எங்க கொம்புற ஐயா பரவாயில்லம்மா ஏதோ ஒன்று கூட்டு வர சொன்னேன் ஆமா ஓடியா 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 திருமணம் என்ற 5 எழுத்தால் நிச்சயிக்கப்பட்டு முதல் 2 6 எழுத்தால் சங்கமாகி குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாம் இணைந்து இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்பன் 9 எழுத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு காலம் வழி அப்படியே நல்லா படிவுதாங்க என்னங்க எதற்காக நமது மகளமான இளையர் சென்றவா அப்படியா கனிமொழியும் கவியரசன் அவர் இருவரும் முடித்து விட்டு விரைவாக சென்று வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? வரவேற்பாக வெளிநாட்டுல இருந்து வந்துங்கறாங்கம்மா. ஏற்பாடு நம்ம தான் செய்யணும். ஆகட்டும். நம்ம நாடு எங்க மாவிலை தோரணம் கட்டிருங்க. மாணிக்க தீபம் கட்டிருங்க. மங்கள வாத்தியம் சீக்கிரமே
அதனை மறத்தல் அதிலும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் பூவன் நேரடி சேவராய் பிரி நீங்கி பிறத்தல் என்றார் அப்பையார். அது கேட்பார் போல மைகன் கட்டுப்பாடு வளர்த்து செலுத்திய தாய்க்கு நாட்டிலே சூரியவர்மன் நாட்டை சூரியவர்மன் இரண்டு செல்வங்களாக பிறந்து மூத்தவனுடைய பெயர் கவியரசன் என்ற பெயரோடு தான் எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்ட செல்லவண்ணனுடைய தங்கையை பார்ப்பதற்காக